Hi friends, PKR Excellent English course. In today's class, we are going to see how to use pronouns in sentences. நாம இப்பொழுது pronouns என்கிற பிரதி பெயர்ச்சொல்லை வாக்கியங்களில் எப்படி சேர்த்து எழுதுவது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். pronounsல first person வந்து already we have seen பார்த்தோம். first person singular and plural. இன்றைக்கு பார்க்க போறது second person singular and plural. pronouns listல இன்றைக்கு பார்க்க போறது second person singular and plural. second person and singular pluralல வரக்கூடிய pronouns என்ன அப்படின்னு சொன்னா you. second person என்பது என்ன? நாம் எதிரில் உள்ளவர்களை பற்றி பேசுவது, that is called second person. just opposite to us, நமக்கு எதிரில் உள்ளவர்களை பற்றி பேசுவது second person. அதில் singular plural என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பார்க்க போறோம். you, your, you, your, you, yours, then yourselves or yourself. எப்படி எடுத்துக்கலாம்? செகண்ட் பர்சன்ல சிங்குலர் and plural எடுத்துக்கிற பொழுது you, your, you, yours, yourself அல்லது yourselves அப்படின்னு ரெண்டு விதமா பயன்படுத்துறோம். இதுல சிங்குலர் பாருங்களேன், you என்பது நீ, நீங்கள். சிங்குலர் and plural ரெண்டுக்கும் ஒரே வேர்டு தான். you என்பது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற you என்பது நீ, நீங்கள். செகண்ட் இருக்கிற யுவர் என்பது உன்னுடைய, உங்களுடைய, plural உன்னுடைய, உங்களுடைய. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்பது உன்னை, உனக்கு, உன்னை, உனக்கு. அதே போல உங்களை, உங்களுக்கு. தேர்ட் யூ என்பது உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு அப்படின்னு மீனிங் வரும். then fourth என்பது yours. yours என்பது உன்னுடையது, உங்களுடையது, உன்னுடையது, உங்களுடையது. இப்படி நாலும் பொருள் வரும். இந்த கடைசியா இருக்கிற yourself என்பது நீயே, சிங்குலரை குறிக்கிற பொழுது yourself. அதே நீங்களே என்று சொல்கிற பொழுது, புளூரலில் சொல்கிற பொழுது yourselves என்று சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் ஃபோர் இருக்கு இல்லையா, முதல்ல இருக்கிற நாலும் சிங்குலர் அண்ட் புளூரல் ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தான். பட் கடைசியா வருகிற பொழுது யுவர் செல்ஃப் என்பது சிங்குலருக்கும் யுவர் செல்ஃப்ஸ் என்பது புளூரலுக்கும் பயன்படும். ஐ ரிப்பீட் இட். யூ என்பது நீ, நீங்கள். யுவர் என்பது உன்னுடைய, உங்களுடைய. இந்த யூ என்பதற்கு உன்னை, உனக்கு. then fourth one yours என்பது உன்னுடையது, உங்களுடையது. லாஸ்டா yourself என்பது நீயே, yourselves என்பது நீங்களே அப்படிங்கிற plural ஃபார்ம் குறிக்கும். இதுதான் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் plural. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி sentences எப்படி அமைக்கிறது? how to form sentences by using the second person singular and plural. இந்த வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்தி வாக்கியங்களை அமைப்பது என்பதை இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யூ எடுத்துக்கிறோம். நீ, நீங்கள் அப்படிங்கிறது. இதை வச்சு சென்டென்ஸ் எப்படி பண்ணலாம்? You are a doctor. You are a doctor. இது என்ன சொல்லியிருக்கோம்? சிங்குலராகவும் எடுத்துக்கலாம், புளூரலாகவும் எடுத்துக்கலாம்.
ஏன்னா நீ என்பது சிங்குலர், நீங்கள் என்பது ப்ளூரல். சோ யூ ஆர் ஏ டாக்டர் என்று சொல்கிற பொழுது மரியாதையா சொல்றோம் இல்லையா, நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படி சொல்லலாம். இதையே you are a student, you are a student, நீ ஒரு மாணவன், நீங்கள் ஒரு மருத்துவர், you are a doctor, you are a student, நீ ஒரு மாணவன் இப்படி சொல்லலாம். இதே போல நீங்கள் எல்லோரும் நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் நண்பர்கள் அப்படி ப்ளூரல்ல சொல்லலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா you are all friends, you are all friends. இத பாருங்க, ஃபர்ஸ்ட் யூ என்பது யூ, இதே என்ன மீனிங்ல வருது, நீ நீங்கள் ரெண்டு மீனிங்லயே வருது. நீ என்பது சிங்குலருக்கும் நீங்கள் என்பது ப்ளூரல் பன்மைக்கும் பயன்படும். இப்ப you are a student அப்படின்னு சொன்னா நீ ஒரு மாணவன் சிங்குலர். you are a doctor ன்னு சொல்ற பொழுது அதுவும் சிங்குலர் தான், you are a doctor. பட் you are friends, you are all friends என்பது நீங்கள் எல்லோரும் நண்பர்கள் அப்படிங்கிறப்ப இது ப்ளூரல் ஆகிடுகிறது. இப்படி ஃபர்ஸ்ட் வேர்ட யூ என்பதை சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இரண்டிலும் நாம் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன், யுவர், உன்னுடைய, உங்களுடைய, உன்னுடைய, உங்களுடைய இந்த ரெண்டு மீனிங்ல பயன்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், this is your pen. கவனிங்க, this is your pen. Please see this example. இது உன்னுடைய பேனா, இது உன்னுடைய பேனா. This is your pen. இதையே these are your books. This is your pen என்பது சிங்குலர், இது உன்னுடைய பேனா அப்படின்றது சிங்குலராக இருக்கிறது. இதையே these are your books, இவைகள் உங்களுடைய புத்தகங்கள், இது ப்ளூரல் சொல், இவைகள் உங்களுடைய புத்தகங்கள். அப்ப this is your pen, these are your books அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, உன்னுடைய, உங்களுடைய இந்த வேர்டை பயன்படுத்தி we can make sentences, நாம் வாக்கியங்களை அமைக்க முடியும். Then third one, third one என்னது, திரும்பவும் you வருகிறது. ஃபர்ஸ்ட்ல வருது you என்பது வருகிறது, தேர்ட் ஃபார்ம்ல you என்பது வருகிறது. ஃபர்ஸ்ட்ல வருகிற பொழுது அது நீ, நீங்கள் என்ற அர்த்தத்தில் வருகிறது, அந்த மீனிங்ல வருது. தேர்ட் வரக்கூடிய you என்பது உன்னை, உனக்கு, உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுக்குமே உன்னை, உனக்கு, உங்களை, உங்களுக்கு என்ற மீனிங்ல வருகிறது. இதற்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா he met you last week. He met you last week. அவர் உன்னை கடந்த வாரம் சந்தித்தார். என்ன மீனிங் எடுத்துக்கிறோம், அவர் உன்னை கடந்த வாரம் சந்தித்தார். இது என்ன செய்யலாம், he met you last week இப்படியும் சொல்லலாம். அவர் உங்களை கடந்த வாரம் சந்தித்தார், ப்ளூரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த தேர்ட் வருகிற you என்பது உன்னை, உங்களை ரெண்டு மீனிங்கிலுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி எடுத்துக்கிற பொழுது he met you last week, அவர் உன்னை கடந்த வாரம் சந்தித்தார் அப்படின்னு சொல்லலாம்.
இதையே அவர் உங்களை கடந்த வாரம் சந்தித்தார். இந்த உன்னை உங்களை ரெண்டுக்குமே தேர்ட் ஃபார்ம்ல இருக்கிறதை சிங்குலருக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ப்ளூரலுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். That is third one. Then fourth one, yours. Fourth one, yours. Yours இது என்ன மீனிங்ல வருதுன்னா உன்னுடையது, உங்களுடையது. என்ன மீனிங்ல வருது? உன்னுடையது, உங்களுடையது. அதற்கு yours அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். For example, this box is yours. எப்படி எடுத்துக்கிறோம்? This box is yours. என்ன மீனிங்? the yours என்பது உன்னுடையது அப்படிங்கிற மீனிங்ல பயன்படுத்துகிறோம். அப்ப this box is yours என்றான இந்த பெட்டி உன்னுடையது, இந்த பெட்டி உன்னுடையது. அதே போல இந்த பெட்டி உங்களுடையது, இந்த பெட்டி உங்களுடையது. அப்படி சொல்கிற பொழுது this box is yours என்று சொல்ல வேண்டும். அது நாலாவது ஃபார்ம் இருக்கிற அந்த yours என்பது. நெக்ஸ்ட் கடைசி வந்துடும் yourself அல்லது yourselves. இது மட்டும் தான் ரெண்டு வார்த்தைகளாக வருகிறது. yourself என்பது சிங்குலருக்காகவும் yourselves என்பது ப்ளூரலுக்காகவும் பயன்படுத்துகிறோம். yourself என்பது நீயே என்ற அர்த்தத்தில் வருகிறது. yourselves என்பது நீங்களே என்ற பன்மையில் ப்ளூரலில் வருகிறது. You do this work. You do this work yourself. You do this work yourself. இந்த இடத்துல பாருங்க, இந்த you என்பது என்ன? ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நீ. இந்த yourself என்பது நீயே. இந்த you என்பது என்ன வருது? you நீ என்ற அர்த்தத்தில் வருகிறது. இந்த yourself என்பது நீயே என்ற அர்த்தத்தில் வருகிறது. You do this work yourself என்றால் நீ இந்த ஒர்க்கை நீயே செய்து கொள்கிறாய். நீ இந்த ஒர்க்கை நீயே செய்து கொள்கிறாய் அப்படிங்கிற மீனிங்ல you do this work yourself அப்படிங்கிற சென்டென்ஸை பயன்படுத்தலாம். Then you have to finish this work. You have to finish this work yourselves. இது plural பயன்படுத்துகிறோம். You have to finish this work. இதற்கு பெயர் என்ன? yourselves அப்படினா plural நீங்களே சொல்றோம். அப்ப நீங்கள் இந்த வேலையை நீங்களே finish பண்ண வேண்டும். நீங்கள் இந்த வேலையை நீங்களே முடிக்க வேண்டும், முடிக்க வேண்டி இருக்கிறது. அதான் you have to finish this work yourselves. அப்ப புளூரல்ல வருகிற பொழுது, சிங்குலர்ல வருகிற பொழுது yourself என்றால் நீயே என்ற மீனிங்லையும், புளூரலில் வருகிற பொழுது yourselves என்றால் நீங்களே என்ற மீனிங்லையும் நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இப்படி அந்த ப்ரொனவுன் லிஸ்ட்ல செகண்ட் பர்சனாக வரக்கூடிய you, your, you, yours, yourself or yourselves இந்த வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களிலே அமைத்து வாக்கியங்களிலே பயன்படுத்தி we have to make sentences நாம் வாக்கியங்களை அமைக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்புல செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்த்திருக்கிறோம். In the next class we are going to see third person singular and plural. In the next class we are going to see third person singular and plural and the pronouns எப்படி பயன்படுத்துவது என்பதை we will see in the next class. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க. மறவாம இந்த பிகேஆர் எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்ங்கிற சேனல்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு தொடர்ந்து வரும். We will see in the next class. Thank you very much.